ஓகே, வெல்கம் டு சூப்பர் லைஃப். சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர். நம்ம தமிழ் ப்ரிவ்யூ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம செய்வோம். அதில் இணைஞ்சிருக்கோம் இன்னைக்கு. ஓகே, பிகினிங்கில் வந்து நம்ம கம்பெனி பற்றி விளக்கி சொல்வேன். அடுத்து ப்ராடக்ட் பற்றி சொல்லுவேன். அப்புறம் சிஸ்டம் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றத சுருக்கமாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஸ் ஷேரிங் இருக்குது, ரொம்ப முக்கியமானது. அழகாக பொறுமையாக மெதுவாக கேளுங்க, உங்களுக்கு விளங்கிக்கும். விளங்கிட்டு அப்புறம் நீங்கள் எதுக்கும் கேள்வி இருந்துச்சுனாக்கா உங்களை கூப்பிட்டவங்கள அழைச்சவங்கள நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம். ஓகே ஓகே, சூப்பர் லைஃப் வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் இதுதான் நமக்கு ப்ரொமைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஹெல்த் இல்லாமல் வெல்த் இருக்க முடியாது, வெல்த் இருந்தாலும் ஹெல்த் இல்லைனாலும் சிரமம். இதுதான் ரெண்டையும் அவங்க நமக்கு வழங்குறாங்க. ஓகே, இவர் தான் மிஸ்டர் லைட் டைக்கன், சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சூப்பர் லைஃப், மிஸ்டர் பால் நாயர் அண்ட் மிஸ்டர் கி. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த சூப்பர் லைஃபை வழி நடத்திட்டு வராங்க. நம்ம கம்பெனி ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னாக்கா 2017 அஃப்கோர்ஸ் மலேசியன் கம்பெனி. ஹெச்கியூ வந்து தாமான் மல்லூரி செராஸில் இருக்குது. ஃபேக்ட்ரி வந்து சுங்காயிலோங் காஜாங்கில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், மலேசியாவில் வந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்தணுமா லீகாலிட்டி ரொம்ப முக்கியம். என்னென்ன லீகாலிட்டி தேவையோ எல்லாமே எடுத்திருக்காங்க. 6 வருடம் தாண்டி 7வது வருடம் வந்துட்டோம். இப்போ வந்து லீகாலிட்டியை பற்றி கேள்விக்கே வழி இல்லை, தேவையில்லை அது. ஏன்னா ஒரு 6 வருடம் தாண்டி போகுதுனாக்கா கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் போக முடியும். ஓகே, கம்பெனி ஆரம்பித்து 4 வருடத்துலேயே 60 நாடுகள் மேலே போயிட்டாங்க. இப்போ வந்து 85 நாடுகள் மேலே சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. முக்கியமான காரணம் வந்து எந்தெந்த நாட்டுக்கு போனாலும் அந்தந்த நாட்டுக்கான லீகாலிட்டி, அங்கே உள்ள சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பெனி வந்து அங்கே போயிட்டு அமைச்சு கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து கம்பெனியை பார்த்துக்குவாங்க. ஓகே, இன்னொன்று, எந்த நாட்டில் மெம்பர் ஜாயின் பண்ணாலும் அவங்களோட கரன்சியை வச்சு அவங்க ஜாயின் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இப்போ மலேசியாலனா ரிங்கிட் மலேசியா, இந்தியா போனோம்னாக்கா ருப்பியா, ருப்பி, இந்தோனேஷியா போனால் ருப்பியா, அந்த மாதிரி. தாய்லாந்து போனோமா பாட். எந்தெந்த நாட்டிலும் அந்தந்த நாட்டு கரன்சிலேயே ஜாயின் பண்ணிடலாம். யூஎஸ்கி கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, மெம்பர்ஸ் டு மெம்பர், அவங்க நெட்வொர்க்குள்ளேயே மெம்பர்ஸ் டு மெம்பர் பாயிண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இன்னொன்று, ப்ராடக்ட் இருக்குது, எல்லாமே ஸ்டெம் செல் ப்ராடக்ட்டு. அதை நம்ம வாங்கணும்னு விற்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்த போதிலும் நம்ம மெம்பராக சேரும்போது நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அதையும் அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறாங்க. நம்ம போயிட்டு பழைய ட்ரெடிஷ்னல் டேரக்ட் செல்லிங் மாதிரி போய் ஸ்டாக்கிஸில் போய் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வீட்டாக போய் விற்றுட்டு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. சூப்பர் லைஃப்பில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகுறீங்களா, மெம்பர் ஆகிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸ்டெம் செல் ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கும்போது, இதே நீங்கள் 4 பேர் ஷேர் பண்ணும்போது அவங்க மெம்பர் ஆகும்போது அவங்களுக்கும் அதே மாதிரி ப்ராடக்ட் கிடைச்சோம். ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி அனுப்பிச்சிடுவாங்க, நம்ம போயிட்டு டெலிவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இன்னொன்று, 6 வருடம் ஆச்சுன்னு சொன்னேன். கம்பெனியோட வளர்ச்சியை காமிக்கிறது தான் இந்த அவார்டுங்கள்லாம். பாருங்கள், நிறைய அவார்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 15 மேலே அவார்ட் இருக்குது. ஒரு வருஷம் 2 வருஷம், ஒரு வருஷத்தில் 3-4 அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு 2017 கம்பெனி ஆரம்பித்து அந்த வருஷத்துலேயே ஆசியான் மாஸ்டர் கிளாஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார்ட் அப் கம்பெனி அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஆரம்பித்த அந்த வருஷத்துல வாங்கியிருக்காங்க. அப்புறம் 2018 வந்து ஸ்டீவி அவார்ட் வாங்கியிருக்காங்க. 2019 வந்து ஆஸ்கார் அவார்ட்னாக்கா இது வந்து பிஸ்னஸ் கேட்டகரி ஆஸ்கார் அவார்ட். ஓகே, அப்புறம் 2020 எஸ்எம்இ அவார்ட். இந்த மாதிரி பல அவார்ட் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து கோல்டன் புல் அவார்ட் துபாயில் வாங்கினாங்க. இப்போ இது என்ன காமிக்குதுனாக்கா கம்பெனியோட வளர்ச்சியை காமிக்குது. சூப்பராக கம்பெனி வளர்ந்துட்டு இருக்கிறத இது கண் கூட பார்க்கலாம். ஓகே, 2022 வந்து ஒரு பால் எடுத்தாங்க. அது என்னன்னாக்கா டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில் வந்து எந்த கம்பெனி முன்னிலையில் இருக்குன்னு. அப்போ நம்ம சூப்பர் லைஃப் வந்து 4வது ரேங்கிங்கில் இருக்குது. மலேசியாவில் மட்டும் இல்லை, உலக ரீதியில் ஒரு கம்பெனி 4வது ரேங்கிங்கில் இருக்குனாக்கா அதுவும் 6 வருஷம் கம்பெனி. இது வந்து 15 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் கம்பெனி இல்லை, 6 வருஷம். இப்போ 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் கம்பெனி ஒரு 4வது ரேங்கிங்கில் இருக்குன்னா சாதாரண விஷயம் இருக்கு. ஸோ சிறப்பான விஷயம். ஓகே, நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஸ்டெம் செல். நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, ஸ்டெம் செல் தான் மெயினானது. நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஸ்டெம் செல்னால் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே, ஸ்டெம் செல்னால் என்ன அப்படின்னு. ஸ்டெம் செல்னால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தொப்புள் கொடி செல் இருக்குல்ல, நம்மளோட தொப்புள் கொடி செல், அதை தான் ஸ்டெம் செல் சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து முன்ன காலத்தில் வந்து அந்த தொப்புள் கொடி செல்லை எடுத்து பாடம் பண்ணி கரெக்டான காய வச்சு அதை பவுடர் ஃபார்ம் பண்ணி தாயத்தில் கட்டி நமக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முன்ன பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கட்டி இருக்கிறத முன்ன பார்க்கலாம். இப்போ யாரும் கட்டுறதில்ல. எனக்கா இப்போ அதெல்லாம் வந்து
அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படி இப்படி சொல்லி ஏமாத்தி எல்லாத்தையும் இல்லாமக்கிட்டாங்க. அது மட்டும் இருந்துச்சுனாக்கா, நமக்கு என்ன மாரி நோய் வந்தாலும், அத அந்த தொப்புள் கொடி செல்ல வச்சு நம்ம நோய் தீர்த்துக்கலாம். இப்ப அது இல்ல. பட் என்ன நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுனாக்கா, அதே அந்த ஸ்டெம் செல்ல வச்சு, இப்ப அந்த பிளட் செல் இருக்குல்ல, அ அந்த தொப்புள் கொடி செல், அத வந்து இப்ப பிளட் பேங்க்ல சேர்த்து வைக்கலாம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் டாக்டரே சஜெஸ்ட் பண்றாங்க. பிளட் பேங்க் சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சீங்கனாக்கா, நாள பின்ன இந்த குழந்தைங்களுக்கு நோய் வந்துச்சுனாக்கா, நம்ப இந்த ஸ்டெம் செல்ல வச்சு குணப்படுத்திடலாம். சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்ல, அதோட ட்ரீட்மெண்ட்க்கும் ரொம்ப காஸ்ட் வரும். டிபெண்ட்ஸ் என்ன மாரி ட்ரீட்மெண்ட், எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்து ட்ரீட்மெண்ட். 2500லேருந்து 1,00,000 வெளிக்கு மேல வரைக்கும் கூட வரும். இதோட ட்ரீட்மெண்ட்டே. அப்ப அந்த இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து வச்சாலும், ட்ரீட்மெண்ட்க்கு காசு நம்ம சேர்த்தே வச்சுக்கணும். பாருங்க. ஸோ இதுக்கு மாற்று தான் ஸ்டெம் செல்லு. முக்கியமா மனிதருக்கு ஏன் நோய் வருது? நோய் வந்தா தான் நம்ம மருந்த தேடி போவோம். நோய் வரலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம மருந்து தேவையில்ல. நோய் வருதுன்னா, என்ன காரணம் நோய் வருது? ஸோ நம்ம வந்து சாப்பிடுற முறை, வாழ்க்கை முறை மாறுனது தான் காரணம். இப்போ உள்ள காலகட்டத்தில எல்லாம் பணத்த தேடி லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிட்டு ஓட லைஃப் ஸ்டைல் மாறி மாறி போயி, சாப்பாடு விதம் எல்லாம் மாறி போனனால தான் நோயே வருது. நோய் வர முக்கிய காரணம் நம்மளோட சாப்பாட்டு விதம். நம்ம கரெக்ட்டான அளவுல, கரெக்ட்டான சாப்பாடு, கரெக்ட்டான நேரத்தில சாப்பிடுறோமான்னு கேட்டீங்கன்னா, 1000த்துல ஒருவன் கூட சாப்பிடுறானான்னு டவுட் தான். சந்தேகம் தான். ஏன்னா அப்படித்தான் இருக்குது சூழ்நிலை இப்ப. அதோட சேர்த்து மத்த பழக்கங்க. அ சிகரெட் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, அதோட சேர்த்து சிகரெட் குடிக்கிறதுனால கூட ஆபத்துன்னு சொல்ல முடியாது. சிகரெட் குடிக்கிறவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலே ஆபத்து. பேசஞ்சர் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. அவங்க தானே குடிக்கிறாங்க. அவங்க குடிச்சிட்டு அப்படியே போட்டும். நம்ம பக்கத்துல தானே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்னு நெனச்சீங்கனாலே, உங்களுக்கு அவர விட உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா வரும். ஸோ, அதனால சிகரெட் குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது. ஓகே. மத்த பழக்கங்க பாருங்க. இன்னொன்னு கையில ஃபோன வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். அதுல ரேடியேஷன் இருக்குது. இந்த மாரி பல காரணங்கள் தான் நம்ம செல் டேமேஜ் பண்ணி, அதனாலேயே தான் நோய்கள் வருது. இன்னொன்னு ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் தான் இருக்கிறதுலயே வேஸ்ட் ஆனது. இப்ப வயதானவங்களுக்கு தான் ரொம்ப வேலை பளு, அ ஃபேமிலில பிரச்சனை. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வருது. மனநோய் நோய் மன அழுத்தம் வருது அப்படின்னு கிடையாது. இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு 6 வயசு, 5 வயசு பிள்ளைங்களுக்கே ஸ்ட்ரெஸ்ன்றாய்ங்க. அவங்களுக்கு என்ன அப்படி வாழ்க்கையில பளு இருக்கு? கேட்டீங்கன்னாக்கா, கையில ஃபோனு. சின்ன பசங்க சாப்பாடு குடுக்க அம்மா, அப்பா குடுக்குறாங்க. சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குதுன்னு கையில ஃபோன தூக்கி குடுத்துர்றாங்க. நானே கண்கூட பார்த்துருக்கேன் நெறைய ஃபேமிலில. சாப்பிடும்போது கையில ஃபோனு. கையில ஃபோன் இருந்தா தான் சாப்பிடுது. என் புள்ள சந்தோஷமா சொல்லுவாங்க. என் புள்ள கையில ஃபோன் வச்சிருந்துச்சுன்னா, நான் எப்படி சாப்பாடு விட்டாலும் சாப்பிட்டுரும். ஓ! நல்ல புள்ள அப்படின்னுவாங்க. பின்னாடி அவங்களுக்கு தெரியல. அந்த அதனாலேயே அவங்கள அந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ். நீங்க சும்மா அந்த ஒரு ஒரு 1 மணி நேரம் இல்ல ஒரு 10, 15 நிமிஷம் ஃபோன்ல கையில ஃபோன குடுத்துட்டு, அப்புறம் நீங்க ஃபோன வாங்கி பாருங்களேன். அப்ப தெரியும். அது நல்ல பிள்ளையா எப்படின்ட்டு. நம்ப தான் பிள்ளைங்கள உருவாக்குறோம். ஐ மீன் செதுக்குறோம். அப்ப நல்ல வழியில செதுக்கணுமா? இல்ல மோசமான வழியில செதுக்கணுமா? யோசிச்சு பாத்துங்க. சின்ன பிள்ளைங்கள்லருந்து தான் ஆரம்பிக்கணும். பெரியவங்கள நம்ம போய் சொல்லி மாத்த முடியாது. சின்ன வயசுலயே அத மாத்திக்கிட்டோமா நல்லது. ஓகே. இது ஏன்னாக்கா நோய் வர்றதுக்கு காரணம். செல் டேமேஜ் தான் ஆகுது. செல் டேமேஜ் ஆகுறனால தான் நோய் வருது. ஓகே. முன்ன காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஹாஸ்பிட்டல்லாம் சின்ன சின்னதா இருந்துச்சு. ஏன்னாக்கா, யாருக்கும் நோய் வரலன்னு சொல்ல முடியாது. வரும். 60 வயசு, 70 வயசு இந்த மாரி நோய்க தான் வரும். இல்லன்னா சில சீக்குங்க, ஆக்சிடென்ட் இந்த மாரி தான் வரும். அப்ப ஹாஸ்பிட்டல்லாம் சின்ன சின்னதா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் தேவையில்லையே. பெரிய ஹாஸ்பிட்டல் தேவையில்ல. ஏன்னா யாருக்குமே நோய் வர்றது குறைவு. எல்லாம் ஆரோக்கியமா இருந்தனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் மாற மாற நம்ம வாழ்க்கை பணத்த தேடி ஓட நம்ம லைஃப் ஸ்டைல் மாற ஹாஸ்பிட்டல் அங்கங்க ஷாப் லோட்ல வளர ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் நோய் வருது. எல்லாம் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப அதே ஒரு பிசினஸ் ஆக்கிட்டு மெடிக்கல் சென்டரா கொண்டு வந்துட்டாய்ங்க. பெரிய பெரிய மெடிக்கல் சென்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா, அங்க தானே பிசினஸே நடக்குது. நம்ம என்ன நோய் வந்தாலும் அங்க தான் போய் பார்க்க போறோம். சேர்த்து வச்ச காச அங்க தான் போய் கொட்ட போறோம். இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, மெடிக்கல் சென்டர்ல மாடர்ன் மெடிக்கல் சென்டர். 5 ஸ்டார் ஹோட்டல்னு, 7 ஸ்டார் ஹோட்டல்னு மாடர்ன் மெடிக்கல் சென்டர்ல போய் பாருங்க. நம்ம ஹோட்டல்ல இருக்கோமா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கோமான்னு உங்களுக்கே ஒரு பெரிய டவுட்டா இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு பிசினஸ் அங்க நடந்துட்டு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆரோக்கியத்த கவனிக்காம விட்டுட்டோம். ஆரோக்கியத்த கவனிக்காம விட்டனால நோய் வந்துருச்சு. நோய் வந்த பின்ன நம்ப அத தீர்க்கக்காக ஹாஸ்பிட்டல் போறோம். சேர்த்து வச்ச பணத்த அங்க போய் கொட்டுறோம். டிரில்லியன் டாலர் பிசினஸ் அங்க தான் நடக்குது இப்ப. நம்ம காச எவ்வளோ சேர்த்து வச்சாலும், ஒரு காலகட்டத்தில செலவு பண்றதுக்கு தான் நமக்கு முன் முக்கிய காரணமா இருக்குது. ஓகே.
முன்ன வில்கேஸ் 10 வருஷம் முன்னாடியே இவர் சொன்னாரு, நம்ம பராக் ஒபாமா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப 10 வருஷம் முன்னாடி சொன்னாரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டெம் செல் தான் பில்லியன் டாலர் பிசினஸா இருக்கும்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? பில்லியன் டாலர் பிசினஸ். பட் இப்போ வந்து பில்லியன்ல ட்ரில்லியன் டாலர் பிசினஸ் தான் இந்த ஸ்டெம் செல், அதாவது வெல்னஸ் கேட்டகரி தான் இப்போக்கி ட்ரில்லியன் டாலர் பிசினஸ் இருக்கு. நம்ம சூப்பரா இப்போ அதுல தான் ஈடுபடுத்தியிருக்காங்க. ஏன்னா வெல்னஸ் தான் ரொம்ப முக்கியம்ட்டு. ஓகே, நம்மளோட மெயின் இது பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் அதாவது சுவிட்சர்லாந்து மலைகள்ல உள்ள ஒரு ஆப்பிள், ஒரு அதிசய ஆப்பிள் சொல்லலாம். குட்விலாஸ் பட்லோபா அது பேரு. இதை வந்து டாக்டர் ஃபாப்சுலின்னு அது ரிசர்ச் பண்ணி அதை பார்த்துருக்காரு. அந்த ஆப்பிள் வந்து நார்மலா வீட்டில் வாங்கிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சோம்னாக்கா 2 நாள் 3 நாள் நல்லா இருக்கும். ஒரு மேக்ஸிமம் 1 வாரம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் கண்டிப்பா. ஏன்னா அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷானது பாருங்க. ஸோ பட் இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் நீங்க எப்படி வைக்கிறீங்களோ 6 மாதம் கழிச்சு பார்த்தாலும் அதே மாதிரி இருந்திருக்குது. அப்ப என்ன அதிசயம்? நார்மலா 1 வாரத்துல கெட்டு போற ஆப்பிள் 6 மாதம் கழிச்சு நல்லா இருக்குனாக்கா, கண்டிப்பா அது ஒரு அதிசயமான விஷயம் தான் எனக்கு. அப்ப அத அவர் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல, ஹை ஆன்டி ஆக்ஸிடா இருக்குது. ஹை ஆன்டி ஆக்ஸிடா தான் அந்த ஆப்பிள வந்து வீணா போவாம அவ்வளோ நாளுக்கு பார்த்துக்குது. அப்ப இத மனிதர்கள் சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படி ரிசர்ச் பண்ணி, அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, நேனோ டெக்னாலஜி பயன்படுத்தி, அந்த ஸ்டெம் செல்ல மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையில இப்ப காலையில பசியார வந்து வெறும் ஆப்பிள் தான் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 ஆப்பிள் சாப்பிடலாம். 10 ஆப்பிள் சாப்பிடலாம். முக்கி 15 ஆப்பிள் இல்ல 20 ஆப்பிளே சாப்பிடலாம்னு வச்சுக்கங்களேன். 100 ஆப்பிள் 200 ஆப்பிள் சாப்பிட முடியுமா? சாத்தியமே இல்ல கண்டிப்பா. அ ஸோ அதனால அதுல உள்ள சத்து வேணுன்றதுக்காக அந்த ஸ்டெம் செல்ல மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட சேர்த்து இந்த பிளாக் கரண்ட், பிளாக்பெர்ரி, கிளைசோடன், கிளைடன், கேன்டலோப் இது எல்லாத்துல உள்ள அந்த ஸ்டெம் செல் அந்த சத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சது தான் இந்த SCC30. இது வந்து ஒரு அற்புதமான பழங்கள்ல இருந்து செஞ்ச மனிதர்களுக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு அமிர்தம்னு சொல்லலாம். இது சாப்பிட்றோம்னாக்கா நம்ம உடம்பு அப்படி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். அது இப்ப விளக்கி சொல்றேன். இது சாப்பிடுற விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நார்மலா நம்ம சப்ளிமெண்டரி சாப்பாடு சாப்பிடுற மாரி சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் பண்றதுக்கு, நம்ம வயித்துல வந்து ஒரு விதமான ஆசிட் உருவாகும். அப்ப என்ன மாரி சப்ளிமெண்டரி என்ன சாப்பிட்டாலும், அந்த ஆசிட் உருவாகும். அது வந்து அந்த தன்மைய வந்து குறைச்சிரும். ஸோ அதுக்காக தான் நாக்கு கீழ கொட்டணும். சப்லிங்கல் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். நரம்பு மண்டலங்க. நம்மளோட நரம்பு மண்டலங்க எல்லாம் நாக்கு கீழ தான் வந்து ஜாயின் பண்ணும் பாருங்களேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நரம்பு கீழ தான் ஜாயின் பண்ணும். அப்ப அங்க கொட்டும்போது இது சின்ன பாக்கெட்ல பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஜஸ்ட் அந்த பாக்கெட்ட கிழிச்சுட்டு, இந்த படத்துல இருக்க மாரி நாக்கு கீழ நீங்க கொட்டிட்டீங்கனாக்கா, அது நம்மளோட எச்சில் பட்டோனே அது அப்படியே கரைஞ்சிரும். அது அப்படியே கரைஞ்சு, அந்த நரம்பு மண்டலம் வழியா நேரா ரத்தத்துல போய் கலந்துரும். இதுதான் SCC30யோட பவர். இது போய் நேரா ரத்தத்துல கலந்துரும். ஏன்னா நம்ம நார்மலா சாப்பிட்டோம்னா, டைஜெஸ்டிவ் போகணும். வயித்துல போனா ஆசிட் கலந்துரும். அங்கேயே பவர் போயிரும். அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் போயிட்டு, அப்புறம் சிறுகுடல்ல போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறமா தான் ரத்தத்துக்கு அனுப்பும். ஒரு ஒரு 70, 80% பவர் அங்கேயே போயிரும் பாருங்களேன். இது இப்படி சாப்பிடும்போது 100% அதோட தன்மை அப்படியே நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். அதுதான் 80% வந்து இந்த ஸ்டெம் செல்லுக்கும் நம்ம பாடியில உள்ள ஸ்டெம் செல்லுக்கும் ஒத்து போகுது. அப்ப இது என்ன செய்யும்னாக்கா, ரத்த ஓட்டத்துல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் ஓடும் பாருங்களேன். நரம்பு வழியா தானே ரத்தம் ஓடுது. அப்ப அதுல ஓடும்போது, இந்த ஸ்டெம் செல் போயி எங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா, நம்ம உடம்புல வந்து 220 டிஃபரெண்ட் செல்லுங்க இருக்கு. அந்த செல்லுங்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு ஒரு டிஷ்யூவா உருவாகும். அந்த டிஷ்யூ தான் அந்த ஆர்கனா உருவாகுறது. இப்ப உச்சந்தலையில பார்த்தீங்கன்னாக்கா, பிரெயின், மூளை. மூளைனா அது உள்ளுக்கு டிஷ்யூ. அந்த மூளைனா மூளை உள்ளுக்கு டிஷ்யூ நெறைய டிஷ்யூ இருக்கும். பில்லியன் கணக்குல டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ உள்ளுக்கு தான் செல்லுங்க இருக்கும். அது டிரில்லியன் கணக்குல இருக்கும். எவ்வளோ இருக்கும்னு நமக்கு தெரியல. ஓகே. அந்த டிஷ்யூ அந்த செல் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் அந்த பிரெயின். அப்ப பிரெயின்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா, அது வந்து தன்ன தானே சரிப்படுத்திக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஸ்டெம் செல்லுக்கு வந்து எங்க போய் சேருதோ, அந்த செல்லா மாறக்கூடிய தன்மை உள்ளது. அதான் ஸ்டெம் செல்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம குழந்தை பொறக்கும்போதே, ஒரே ஒரு செல்ல இருந்து தான் மல்டிபிள் பண்ணி பல மில்லியன் செல்லாவி ஒரு குழந்தையே உருவாகுது. அந்த ஒரு செல் எப்படிங்க கண்ணா மாறுது, மூளையா மாறுது, முடியா மாறுது, தோலா மாறுது, நகமா மாறுது, காலா மாறுது,
எல்லாம் மாறி எல்லாம் மாறுதுல அது பவர். அந்த பவர் அது வந்து எந்த செல்லாம் மாறக்கூடிய தன்மை உள்ளது. இந்த ஆப்பிள் ஸ்டெம் செல்லும் அதே மாதிரி தான் தன்மை உள்ளது. அப்ப எங்க போய் சேருதோ அந்த செல்லா மாறும்போது அந்த இடத்துல உள்ள பிரச்சனை தீந்துரும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஸ்டெம் செல் என்ன வேலை செய்யும்னாக்கா, ரீஜுவனேட் ஏஜிங் செல். ஏஜிங் செல்னா நமக்கு வயதாவ நம்ம உடம்பு மட்டும் வயதாவல. நம்ம உள்ளுக்குள்ள செல் எல்லாமே வயதாகுது பாருங்களேன். அப்ப செல் வயதாகும்போது அதோட வீக் ஆயிரும். அப்ப அந்த பூஸ்ட் அப் வீக் செல். அந்த வீக்கான செல் எல்லாத்தையும் மறுபடியும் பூஸ்ட் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ராங்கா கொண்டு வரும். அப்புறம் ரீஸ்டோர் சிக் செல். சிக்னா நோய்பட்ட செல்லுங்களை வந்து சரிப்படுத்தும். அப்புறம் ரிப்ளேஸ் டெட் செல். டெட் செல் நம்ம உடம்புல நிறைய டெட் செல் உருவாகும். ஒவ்வொரு நாளைக்கும் பல மில்லியன் உருவாகும், வெளியாகும். ஆனா புதுசா உருவாகிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து இருக்கு. என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம் அதை பொறுத்து தான் உருவாகும். முக்கியமான காரணம். இப்ப நம்ம ஸ்டெம் செல் சாப்பிட்டோம்னாக்கா, இது போயிட்டு அது அந்த செல்லா உருவாகி அந்த இடத்துல அந்த வேலையை செய்யும். இப்ப கிட்னில ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கங்களேன். கிட்னில டேமேஜ் ஆச்சு. அவர் டயாலிசிஸ் போறாரு. என்ன காரணம்? உள்ளுக்குள்ள ஆர்கனு, கிட்னி ஆர்கன் உள்ளுக்குள்ள டிஷ்யூ உள்ளுக்குள்ள செல்லுங்க டேமேஜ் ஆச்சு. அந்த செல்லுங்க எல்லாம் சேர்ந்து இந்த டிஷ்யூ வந்து சரியா வேலை செய்யல. அது வந்து டயாலிசிஸ் பண்ணணும். ரத்தத்தை சுத்தம் பண்ணணும் அது வேலை. அது செய்ய முடியல. அப்ப இந்த ஸ்டெம் செல் என்ன செய்யும்னாக்கா, அங்க போயிட்டு என்னென்ன செல் டேமேஜ் இருக்கோ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி, ரீபூஸ்ட் பண்ணி, கொஞ்சம் வீக்கா இருக்கிறத பூஸ்ட் பண்ணும். ரொம்ப டெட் செல் வீணா போச்சுனாக்கா, அது வெளியாக்கிட்டு இது போயிட்டு அங்க செய்யும். அப்ப செய்யும்போது அந்த எல்லா செல்லுங்களும் ஒரே நாள் ஆயிராது. டைம் எடுக்கும். கொஞ்ச நாள் எடுக்கும். ஒண்ணு ஒண்ணா செல்லுங்கலாம் அதான் சரியா ஒண்ணாயிட்டோனே, அது எல்லாம் நல்லா ஆயிட்டோனே, அந்த ஆர்கன் சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சுனாக்கா, டயாலிசிஸ் வேலை தேவையில்ல. ஏன்னா, ரத்த சுத்தம் பண்ற வேலைய நம்ப கிட்னியே செஞ்சிரும். இந்த மாரி அ ரிப்பேரிங் டேமேஜிங் செல் அண்ட் பிரிங் த பாடி டூ நார்மல் ஃபங்ஷனிங். நார்மல் ஃபங்ஷனுக்கே கொண்டு வந்துச்சாம். ஒவ்வொரு உறுப்புகளும் எல்லாம் எந்தெந்த உறுப்பு என்னென்ன டேமேஜ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. போய் டெஸ்ட் பண்ணா தான் தெரியும். ஸோ, அந்த மாரி ஒவ்வொரு உறுப்பும் ஒரு பிரச்சனையிலேருந்து அது சரியா வந்துருச்சுனாக்கா, நம்ம உடம்பே சரியா இருக்கும். உடம்பே நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. இந்த மருந்து மாத்திரைங்கள சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. இன்னொரு விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கிட்னி தான் டேமேஜ் ஆகும். நீங்க வலி மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்துன்னு என்னென்னமோ சாப்பிடுறோம். எல்லாத்தையும் பாதிக்கிறது நம்ம கிட்னி தான். ஏன்னா என்னத்த சாப்பிட்டாலும், அது சுத்தம் பண்றது கிட்னியோட வேலை. அது தண்ணி இருந்துச்சா சுத்தமா பண்ணிரும். அதுல ட்ரக்ஸ்லாம் இருக்கும். மருந்துன்னு கேட்டீங்கன்னா, ட்ரக்ஸ் தான். அது எல்லாத்தையும் அது சுத்தம் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் நம்ம கிட்னி டேமேஜே ஆவறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல சாப்பாட சாப்பிடுவோம். ஆரோக்கியமான சாப்பாடா சாப்பிட்டோம்னாக்கா, நம்ம ஆரோக்கியமா இருப்போம். ஓகே. இந்த மாரி ஒவ்வொரு செல்லையும் நம்மளோட SCC30 போய் சரி பண்ணும்போது, அந்த ஆர்கன் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ, அதே மாரி வந்து அத நல்லா செய்யும்போது, நம்ம அந்த நோயிலிருந்து விடுபட்டுருவோம். ஏன்னாக்கா, இது வந்து நோய் தீர்க்கிற மருந்து கிடையாது. இது வந்து நம்ம உடம்ப சரியா வச்சுக்கிற ஒரு ஸ்டெம் செல் அவ்வளோதான். சிம்பிளா சொல்லணுமா, செல்லுங்களுக்கான சாப்பாடு. இயற்கையான சாப்பாடு இது வந்து. ஓகே. 130 மேற்பட்ட சிக்குங்கள இந்த SC30 வந்து குணப்படுத்தின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. 130ல அதுக்கு மேலேயே. ஈவன் தோ கேன்சர், 4 ஸ்டேஜ் கேன்சர் கூட டாக்டர் கைவிட்டாங்க. இது வந்து இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது அவ்வளோதான்ட்டுன்னு. அந்த மாரி கேஸ்லாம் கூட நல்லா இருக்கு. அதோட ஹெச்ஐவிக்கு மருந்தே இல்லன்னு சொல்லுவாங்க. ஹெச்ஐவி பேஷண்ட் கூட ஸ்டெம் செல் கன்டினியூவஸா சாப்பிட்டு குணமடைஞ்சிருக்காரு. அந்த ஹெச்ஐவியோட தடமே இல்லாம. ஏன்னாக்கா ஹெச்ஐவின்றதே ஒரு கேன்சர் தான். அது சின்னது. அது நம்ம உடம்புல சுத்திக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் அந்த செல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வெளியாக்கிட்டு, அந்த எல்லாத்தையும் வெளியாக்கிருச்சு வச்சுங்களேன், நமக்கு அந்த ஹெச்ஐவி செல் இருக்காது. அப்ப உடம்பு நல்லா இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இது வந்து ஒரு சாம்பிள். இவர் வந்து ரவாங்கல உள்ளவரு. இவருக்கு வந்து அந்த கட்டினாக்கா இதுவும் ஒரு கேன்சர் தான் பாருங்களேன். இந்த டெட் செல்லுங்கலாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஒரு ஃபார்ம் பண்றது தான் இந்த மாரி கட்டியா வர்றது. ஸோ நெறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் சரி வராம நம்ம SCC30 சாப்பிட்டு இப்ப குணமாயி ஆரோக்கியமா இருக்காரு. இவங்களுக்கு வந்து கால் நரம்பு பிரச்சனை. சயாட்டிக்கான்னு ப்ராப்ளம். நடக்க முடியாது. கை கால்லாம் நல்லா கையெல்லாம் நல்லா அசையும் கால் நல்லாகும். பட் கால் மட்டும் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நரம்பு பிரச்சனை. ஸோ இவங்களும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பல வருஷமா இந்த இதில அவதிப்பட்டவங்க. 41 வயசு அவங்களுக்கு. பல வருடமா அவதிப்பட்டு, இப்ப நம்ம SC30 சாப்பிட்டுட்டு பாருங்க எவ்வளோ ஆரோக்கியமா இருக்காங்க பாருங்க. ஸோ சூப்பரான ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட். இவரு வந்து இனிப்பு நீரு. உங்களுக்கு தெரியும் இனிப்பு நீரிழிவு, ரத்த கொதிப்பு இருந்தாலே புண்ணு வந்துச்சுன்னா ஆறவே ஆறாது. சாமானியமா ஆறாது. நீங்க என்னத்த தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஆறவே ஆறாது. ஸோ நம்ம SC30 தான் அவர காப்பாத்திட்டு இருக்கு. இப்ப பாருங்க SC30 சாப்பிட்டு
அந்த புண்ணு எப்படி இருந்தது இப்போ குணமாகி நல்லா வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த பொண்ணுக்கு வந்து தோல் பிரச்சனை. தோல் அரிப்பு, இந்த மாதிரி தோல் அப்படி அன்ஈஸியாகவே இருக்கும் இந்த நேரமும். எங்கேயோ வெளியே போக முடியாது, எந்த நேரமும் சொரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரியே தான் இருக்கும். SC30 சாப்பிட்டு இப்போ ஆரோக்கியமாக இருக்கு, அந்த பிரச்சனையும் எல்லாமே. இவர் வந்து டயபெட்டிக்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு இனிப்பு நீருக்கு மருந்தே இல்லைன்னு. நம்மக்கிட்ட இருக்குங்க, இனிப்பு நீருக்கு மருந்து இருக்கு. நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டீங்கன்னா, இவர் பாருங்க, மிஸ் ராமச்சந்திரன், ஜோஹர்லால் உள்ளவர், 63 வயசு. இவருக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேலே டயபெட்டிக்ஸ், 14க்கு மேலே தான் இருந்திருக்கு. ஏன்னா இனிப்பு நீர் இருந்து மருந்து எடுத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு 2 எடுப்பீங்க, நாளைக்கு 4 எடுப்பீங்க, அப்புறம் இன்சுலின் போடணும். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்னி பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். அப்புறம் டயாலிசிஸ் போகணும். ஸோ இதுதான் இப்படி தான் வாழ்க்கை முறையாக போயிட்டு இருக்கும். இதை தவிர்க்கணுன்னாக்கா நல்ல சாப்பாடு, நல்ல ஸ்டெம் செல். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஸ்டெம் செல். நம்மளோட SC30 வந்து 2 மாதம் தான் சாப்பிட்டாரு, 14லேருந்து 5.2க்கு வந்துருச்சு. ஸோ இனிப்புக்குன்னு பயப்பட தேவையில்ல, மருந்து இருக்கு நம்மகிட்ட. இவர் தான் நான் சொன்ன போல கேன்சர், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேன்சரு. டாக்டர் கை விட்டாங்க, இதுக்கு மேலே முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, போங்க அனுப்பி விட்டாங்க. பட் SC30 சாப்பிட்டு குணமாயிட்டார் பாருங்க. இவங்க வந்து லங்ஸ் ப்ராப்ளம், டிபி, ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. எந்த நேரமும் ஆக்சிஜன் டியூப் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, ஆக்சிஜன் இல்லாமல் இயற்கை காற்றை சுவாச்சிக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு லங்ஸில் தான் பிரச்சனை. பிரச்சனை. இயற்கையான காற்றை எடுத்து அந்த லங்ஸால் அந்த ஆக்சிஜனை வந்து ரத்தத்தில் செலுத்த முடியல. ஏன்னா உள்ளுக்கு டேமேஜ் ஆச்சு. ஸோ SC30 போயிட்டு அந்த செல் டேமேஜை சரி பண்ணோன்னே அந்த டிஷ்யூ சரியாயிரும். டிஷ்யூ சரியாச்சுனாக்கா அந்த ஆர்கன்ஸ் பழையபடி செயல்பட ஆரம்பித்தோடனே நேச்சுரலாக மூச்சு விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். வந்து இவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை. ஸோ அதுவும் குணமாயிருக்கு. இவருக்கு வந்து தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், கை தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன மருந்து சாப்பிட்டோம் சரியாகல. SC30 சாப்பிட்டு குணமாயிருக்காரு. இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக், இந்தியாவில் உள்ளவங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்டும் SC30 சாப்பிட்டு குணமாயிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப் போய் தட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியம் அடைஞ்ச வீடியோலாம் இருக்குது. நம்மக்கிட்ட SC30 மட்டும் இல்லை, SIC வந்து சூப்பர் இம்யூன் கேர். இது வந்து அடிக்கடி சீக்கு வரவங்க, அடிக்கடி காய்ச்சல் வரும், எனக்கு தும்மல் வரும், எனக்கு அலர்ஜி, தூசினாலே அலர்ஜி, லங்ஸில் பிரச்சனை, லிவரில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவங்க இது கண்டிப்பாக எடுக்கணும். SC30 சேர்த்து இதை எடுக்கணும். அப்புறம் SCC15, SCC+. இது வந்து என்ன செய்யணும்னாக்கா கோலோன் கேர் பண்ணும். குடல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை, டைஜஸ்டிவ் பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. சாப்பிட்ற சாப்பாடு சரியாக ஜீரணம் ஆணுச்சுனாக்கா அது நல்ல குளுக்கோஸ் நம்ம உடம்புல போய் நல்லா சேரும். நம்ம ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக ஜீரணம் ஆகலைனாக்கா அது கெட்ட குளுக்கோஸ், கெட்ட இனிப்பு நீருக்கு வந்துடும். ஸோ அப்போ அங்கே டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேயே ஆரம்பிக்கிறோம். அங்கேருந்து ஆசன வாயில் மூளை பிரச்சனை உள்ளவங்க வரைக்கும் அதை சாப்பிட்லாம். இதுவும் ரத்தத்தை சுத்தம் பண்ணும், லிவரை டிடாக்சிஸ் பண்ணும், கிட்னியை சுத்தம் பண்ணும், எல்லா வேலையும் செய்யும். ஸோ இது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, அதாவது என்னன்னாக்கா டைஜஸ்டிங் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு. இன்னொன்று, இதை சாப்பிட்டாக்கா உடல் இளைக்கிறோம். கொஞ்சம் பருமனாக உள்ளவங்க வந்து இதை சாப்பிட்டாங்கனாக்கா உடல் குறையும். ஓகே. அப்புறம் எஸ்என்சி வந்து சூப்பர் நியூரான் கேர். இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனை, இந்த கால் நரம்பு பிரச்சனை, மூளையில் பிரச்சனை, கண் பார்வை ப்ராப்ளம், இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து எஸ்என்சி கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகே. இந்த 4 ப்ராடக்ட் தான் நம்ம சூப்பர் லைஃப்பில் மெயினாக, எல்லாமே ஸ்டெம் செல் ப்ராடக்ட். டாக்டரே சஜஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்து ஆப்ரேஷனுக்கு போகாதீங்க, அதுக்கு மாற்றாக நேச்சுரான வழி இருக்குது, நிறையா வழி இருக்குது. ஸ்டெம் செல்ன்றது நம்மளோட SC30 டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நைஜீரியாவிலலாம் வந்து, ஆப்ரிக்கா சைட்லாம் டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா நீங்கள் ஆப்ரேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சீக்கு வந்துருச்சு, பல காலமாக இருக்கீங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு தெரியும். அது ஆப்ரேஷன் போகிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அதோட சஃபரிங். ஒரு கேன்சர் வந்துருச்சு, கீமோதெரப்பி போனீங்கன்னாக்கா கீமோதெரப்பி பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும்,
அதோட சேர்த்து இப்போ கோவிட்ல வந்து இந்த செகண்ட் டோஸ் 3வது போட்டவங்களாக வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் மாற்றானது இந்த ஸ்டெம் செல் SC30 நம்ம கையில் இருக்குது. ஓகே, இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ப்ராடக்ட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் இருக்கு. MSIGs ஜப்பனீஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. 1 மில்லியன் 4 மில்லியன் ரிங்கிட் மலேசியா வரைக்கும் கொடுக்குறாங்க. 1 மில்லியன் USD 4 மில்லியன் ரிங்கிட் மலேசியா வரைக்கும் கொடுக்குறாங்க. யாராவது சாப்பிட்டுட்டு இந்த ப்ராடக்ட்னால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக க்ளீன் பண்ணலாம். 4 மில்லியன் வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஓகே, இது வந்து ப்ராடக்ட் செக்ஷன். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். மெதுவாக அழகாக பொறுமையாக தான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இன்கம். ஏன்னா எல்லாத்துக்கும் பணமும் தேவை, ஹெல்த் மட்டும் இருந்தால் பத்தாது பாருங்களேன், பணமும் தேவைப்பட காலகட்டத்துக்கு. ஸோ சூப்பர் லைஃப் வந்து 9 விதமான பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்குது. பார்த்தீங்கன்னா பர்சனல் ஸ்பான்சர் போனஸ். இப்போ நீங்கள் வந்து சூப்பர் லைஃப்பில் வந்து மெம்பர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிரும். ப்ராடக்ட் கிடச்சோன்னே நீங்கள் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கீங்க. ஏன்னா செம்சல் ப்ராடக்ட் எதுக்கு? நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம நண்பர்கள், நம்மளை சுற்றி உள்ளவங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அவங்களும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லுவாங்க. நமக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம். மறைமுகமாக நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம். இப்போ அவங்களும் ஓகே நானும் ஆரோக்கியமாக இருக்கணும், சரி வாங்கி சாப்பிட்றேன்ட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்க மெம்பர் ஆவாங்க. அப்போ ஸ்பான்சர் பண்ணது, இந்த ஸ்பான்சர் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கீ போனஸ், இது வந்து சூப்பராக வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த போனஸ் இருக்கு. ரோலா போனஸ், இதுவும் சூப்பர் பேக்கேஜ்ல வரவங்களுக்கு. டெவலப்மெண்ட் பேரிங் போனஸ், இருக்கு. அப்புறம் ரீபர்ச்சேசிங் மால் இருக்கு. முன்ன மாதிரி நம்ம ப்ராடக்ட் வேணும்னாக்கா நம்ம போயிட்டு ஸ்டாக்கீஸில் போயிட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. போயிட்டு இங்கே வந்து அலைஞ்சிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரணும் இல்லை. வீட்டிலே இருந்துகிட்டே ஒரு ஆப் இருக்கு, சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஆப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம், எப்படி ஆர்டர் பண்ணுங்க. வேணும்னாக்கா வாங்கலாம், வேணாட்டினா உங்கள் விருப்பம். நம்ம யாரையும் ஃபார்ஸ் பண்ண மாட்டோம். முக்கியமாக நாங்கள் விற்க சொல்லவே மாட்டோம். ஏன்னா ரொம்ப பேருக்கு விற்கிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் யூனி லெவல் போனஸ் கிடைக்கும். அப்புறம் ட்ராவலிங் டூர் இன்சென்டிவ் எல்லாமே இருக்கு. ஹவுஸ் ஃபன், காவ் ஃபன் அது கிடைக்கும். 9வது வந்து க்ரௌன் போனஸ்ன்னு அடிஷனலாக உங்களுக்கு கிடைக்கும். க்ரௌன் போனஸ் அதை வந்து நான் பின்னாடி வழக்கி சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க ப்ராடக்ட் பார்த்தீங்க, சூப்பரான ப்ராடக்ட்டு. ஓகே, சூப்பர் லைஃப்பில் மெம்பர் ஆகிறேன் அப்படின்னா 4 பேக்கேஜ் இருக்குது சூப்பர் லைஃப்பில் வந்து. 1வது பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் வந்து ஸ்டூடெண்ட் பேக்கேஜ்னு சொல்லுவோம். வெறும் 250 வெள்ளி தான். நீங்கள் 250 வெள்ளி கட்டி சூப்பர் லைஃப்பில் ஒரு மெம்பர் ஆகிட்டு இன்டர்நேஷ்னலாக இந்த ப்ரோக்ராம் செய்யலாம். நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இன்டர்நேஷ்னலாக செய்யலாம். ஏன்னா இந்த சூப்பர் லைஃப் வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் செய்கிறோம். ஆன்லைன் தான். ஓகே, ஆஃப்லைனும் இருக்குது, பட் ஆன்லைன். ஏன்னா உலக ரீதியில் நம்ம செய்கிறோம் பாருங்களேன். வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா என்னென்ன இருக்கோ நீங்கள் எல்லாம் பாய்க்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் சூப்பர் லைஃப்பில் முதல்ல மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆகுனா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு. அப்படி நீங்கள் ஸ்டார்டரில் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் 6000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அடுத்து ஸ்டார் பேக்கேஜ், இது தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு வந்து 2 பாக்ஸ் கொடுப்பாங்க. ஒரு பாக்ஸில் வந்து 15 செஷன் இருக்கும். அங்கே பேர் பாருங்கள், STC30. அப்படின்னா சூப்பர் லைஃப் டோட்டல் கேர் 30 டேஸ். நீங்கள் 30 நாள் சாப்பிடணும். அப்போ உங்களுக்கு 2 பாக்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்போ 450 கட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்ஸ் கிடைக்கும். அப்போ 2 பாக்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் 30 நாள் சாப்பிடுவீங்க. அதே சமயம் சிஸ்டமில் பங்கேற்கும் போது நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, இது 25,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அடுத்து சுப்ரீம் பேக்கேஜ் வந்து 1800. இது வந்து 8 பாக்ஸ் கிடைக்கும். STC30 8 பாக்ஸு. நீங்கள் உங்கள் ஃபேமிலி பார்ட்னர் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதே சமயம் நீங்கள் 60,000 வெள்ளிக்கு மேலே சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த பேக்கேஜ் வந்து சூப்பர் பேக்கேஜ், பெஸ்ட் பேக்கேஜ், ஃபேமிலி பேக்கேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இந்த பேக்கேஜில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 20 பாக்ஸ் கிடைக்கும். 20 பாக்ஸ் STC30 கிடைக்கும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் மனைவி, ஹஸ்பண்ட் இல்லை, உங்கள் பிள்ளைங்க இல்லை, உங்கள் குடும்பமே சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா எல்லாரும் எல்லாத்தோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிங்க. சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது அன்லிமிட்டடாக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அன்லிமிட்டட் அர்த்தம் நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு.
ஸோ இதுதான் சிஸ்டம். நீங்கள் வந்து எந்த பேக்கேஜ்லேயும் நீங்கள் வரலாம். நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் இதில் வாங்க அதில் வாங்கன்னு. உங்கள் விருப்பம் எதுலேயும் வரலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த 450 ஓகேவான பேக்கேஜ். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பேக்கேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் அப் பேக்கேஜில் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 250 கட்டி நீங்கள் ஒரு மெம்பர் ஆகிறீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு ஆப் கிடைக்கும். சூப்பர் லைஃப் ஆப் அப்படின்னு உங்களுக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி சூப்பர் லைஃப் ஆப் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா எல்லா டிரான்சாக்ஷனும் அதில் தான் இருக்கும். எல்லா விஷயமும் அதை தான் செய்யும். இப்போ மேபேங்க் டு யூ செய்கிறீங்களே, காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் எல்லாமே இருக்கும். வாலெட் சிஸ்டம் கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வர காசை வந்து நீங்கள் பேங்க் அனுப்பியும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இல்லை மெம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் பாயிண்ட்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ எல்லா வசதியும் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோன்னே எவ்ரி மந்த் வந்து ரினியூ பண்ணோம், இல்லை வருடம் ரினியூ ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பாக இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 200 வெள்ளி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. 207 வெள்ளி. மாதம் ஒன்றுக்கு 6210 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளால சொன்ன மாதிரி இது ஒரு பாக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. 15 செஷட் இருக்கும். நீங்கள் 15 நாளைக்கு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ வேணும்னாக்கா நீங்கள் ரீபர்ச்சேசிங் மெம்பர் ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து 184 வெள்ளி வரும் ஒரு பேக்கெட் SC30 வந்து. அது நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகே, இதோட விலை பார்த்தீங்கன்னா 295 வெள்ளி. 295 வெள்ளியில் ப்ராடக்ட் வந்து நீங்கள் 250 வெள்ளி கட்டும் போதே உங்களுக்கு கிடைக்குதுன்னா இங்கேயே உங்களுக்கு லாபம் தான் பாருங்க. அடுத்தது நீங்கள் வந்து எப்படி சம்பாதிக்க போகிறீங்க? நீங்கள் 250 வெள்ளி கட்டி மெம்பர் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாம் கிடச்சிருச்சு. சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கீங்க. சிஸ்டம் உங்கள் கையில் இருக்குது. இப்போ சிஸ்டம் வந்து இந்த மாதிரி மீட்டிங் நம்ம செவ்வாய்க்கிழமை செய்வோம். வியாழக்கிழமை வந்து மெம்பர்ஸ் ட்ரைனிங் செய்வோம். நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஆஃபீஸ் வந்து செராஸில் தான் இருக்குது. நம்ம மலேசியாவில் கேரளா உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதி. உலக ரீதியில் உள்ளவங்க வந்து ஜூம்லேயே வந்து பார்த்துக்கலாம். சூப்பர் லைஃப் லைன்னா இதே தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம் எப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 56 வெள்ளி 25 கிடைக்கும். அதாவது ஸ்டார்ட் அப் பேக்கேஜில். இது வந்து கல்குலேஷன்லாம் இருக்குது. பட் நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். இது பெர்சன்டேஜ் வந்து 30% 45% வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னாக்கா இன்னொரு 56 வெள்ளி 25 கிடைக்கும். இது வந்து பைனரி சிஸ்டம், வால்யூம் பைனரி. நீங்கள் 2 பேர் சிஸ்டமில் இன்ட்ரடியூஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து 36 வெள்ளி இன்கம் கிடைக்கும். அதாவது பேரிங் போனஸ் அடிஷனலாக கிடைக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 148 வெள்ளி கிடைக்கும். அதாவது 59% நீங்கள் போட்ட காசுலேருந்து எடுத்திருப்பீங்க. இது வந்து சின்ன அமௌண்ட் தான். ஏன்னாக்கா இது வந்து ஸ்டூடெண்ட் பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஸோ சும்மா ட்ரை பண்ணுறாங்க, இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு வரவங்களுக்கு தான். பட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டார் பேக்கேஜ் வந்து 450 வெள்ளி. அதே மாதிரி ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. மெம்பர்ஷிப், லைஃப் டைம் மெம்பர்ஷிப். டெய்லி நீங்கள் 800 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதம் ஒன்றுக்கு 25,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. சிஸ்டம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கு வந்து 2 பாக்ஸ் நான் சொன்ன மாதிரி 30 செஷன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டா 30 நாளைக்கு கரெக்டாக வரும். அது பேருக்கு தகுத்தாப்புல SC30 30 டேஸ்க்கு நீங்கள் சாப்பிடணும். அப்புறம் சிஸ்டம் வந்து இன்ஃபினிட்டி, நோ டைம் லிமிட் குளோபலாக போகுது. உங்களை வந்து வற்புறுத்த மாட்டாங்க. நீ வந்து இந்த மாதம் அவ்வளோ டார்கெட் பண்ணணும். மற்ற பிஸ்னஸ்னால் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி டார்கெட் இருக்கும், குவார்டர்லி டார்கெட் இருக்கும், இயர்லி டார்கெட்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து மெதுவாக செஞ்சீங்கன்னா மெதுவாக சம்பாதிப்பீங்க, வேகமாக செஞ்சால் வேகமாக சம்பாதிப்பீங்க. அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி சிஸ்டமுக்கு நீங்கள் 2 பேர் அறிமுகப்படுத்தணும். லெஃப்ட்டில் ஒரு ஆள் அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு 135 வெள்ளி கிடைக்கும். இன்னொரு மெம்பர் ரைட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்னொரு 135 வெள்ளி. அதோடு சேர்த்து பேரிங் 72 வெள்ளி கிடைக்கும். பாருங்கள், டபுளாக கிடைக்கும். 36 வெள்ளி கிடைச்ச இடத்துல இங்கே 72 வெள்ளி கிடைக்கும். இதுதான் இந்த கொஞ்சம் பெஸ்ட்டான பேக்கேஜ். நீங்கள் ஆக மொத்தம் 342 வெள்ளி சம்பாதிச்சிருப்பீங்க. 78% நீங்கள் 450 வெள்ளி கட்டினதில் 78% உங்களுக்கு கேபிட்டல் ரிட்டர்ன் வந்துச்சு. அதோடு சேர்த்து 2 ப்ராடக்ட் உங்கள் கையில் இருக்குது. அதோட மதிப்பு வந்து 585 வெள்ளி இந்த ப்ராடக்டோட மதிப்பு. ஓகே, இது வந்து ஸ்டார் பேக்கேஜ். ஓகே, அடுத்த பேக்கேஜ் பார்ப்போம். இதுதான் முக்கியமானது, சூப்பர் பேக்கேஜ். யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் தான் நினைக்கிறீங்களோ அவங்க இதை நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னாக்கா எவ்வளோ காசு போடணும், எவ்வளோ அனுபவம் இருக்கணும், எவ்வளோ உழைப்பு போடணும் உங்களுக்கு தெரியும். பட் இங்கே சூப்பர் லைஃப்பில் வந்து வெறும் 450 வெள்ளி, சாரி 4500 வெள்ளி, வெறும் 4500 வெள்ளி. நீங்கள் வந்து 450 வெள்ளியில் வந்துட்டு பின்னாடி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் 4500 வெள்ளி. இப்போ டைரெக்டாக 4500 சலுகை கூட இருக்கும் உங்களுக்கு. ஓகே,
இதே மாதிரி ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கிடச்சிடும். நீங்கள் டெய்லி அன்லிமிட்டடாக சம்பாதிக்கலாம். இந்த அன்லிமிட்டட் என்னன்ற அர்த்தத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ப்ராடக்ட் வந்து 20 பாக்ஸ் கிடைக்கும். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 20 பாக்ஸ் கிடைக்கும். அதோட மதிப்பு வந்து 5850 வெள்ளி. நீங்கள் 450 வெள்ளி தான் கட்டி வரீங்க. பட் உங்களுக்கு 5850 வெள்ளி உள்ள ப்ராடக்ட் கிடைக்கிது உங்கள் கையில். அப்போ இங்கேயே உங்களுக்கு லாபம். ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் இங்கே. ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? இதே மாதிரி சிஸ்டம்காக நீங்கள் 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார் பேக்கேஜ் 2 பேர், சூப்பர் பேக்கேஜ்னா 10 பேர் நினைக்காதீங்க. 2 பேர் போதுமானது. நீங்கள் ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே உங்களுக்கு 1575 வெள்ளி கிடச்சிடும். 1575 வெள்ளி. அதோடு சேர்த்து கீயின் போனஸ். நான் சொல்லியிருந்தேன், யார் சூப்பராக வராங்களோ அவங்களுக்கு கீயின் போனஸ் கிடைக்கும். கீயின் போனஸ்னாக்கா அவங்க பேர், ஐசி நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸ், இவ்வளோ தான். சின்ன விஷயத்த கீன் பண்ணுறதுக்கு ஒரு 135 வெள்ளி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால தான் இந்த பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ரைட்டில் ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இன்னொரு 1575 வெள்ளி அண்ட் கீயின் போனஸ் 135 வெள்ளி. இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா மறுநாளே உங்களுக்கு பேரிங் போனஸ் 72 வெள்ளி இல்லைங்க, 750 வெள்ளி கிடைக்கும் உங்களுக்கு பேரிங் போனஸ் வந்து. ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4140 வெள்ளி உங்களுக்கு வருமானம் வந்திருக்கும். அதாவது 94%. நீங்கள் வந்து 450 வெள்ளி கட்டி மெம்பர் ஆகுனீங்க. 2 பேர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அது நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்யலாம், ஸ்லோவாக செய்யலாம், உங்கள் விருப்பம். நீங்கள் மெதுவாக செஞ்சீங்கன்னா மெதுவாக வரும், ஃபாஸ்ட்டாக செஞ்சீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரும். இதுதான் வித்தியாசம். நீங்கள் 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணனால 94% உங்களுக்கு கேபிட்டல் ரிட்டர்ன் வந்துருச்சு. அதோடு சேர்த்து உங்கள் கையில் 20 பாக்ஸ் இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியே சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒரு வருடத்துக்கு ஒரு ஆள் சாப்பிட்டாக்கா 1 வருடத்துக்கு கிட்ட வரும். ஒரு ஃபேமிலி சாப்பிட்டாங்கனாக்கா 3-4 மாதத்துக்கு வரும். ஸோ ஆரோக்கியத்துக்கு SC30 இருக்குது. வருமானத்துக்கு சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி இன்ஃபினிட்டி சிஸ்டம், நோ டைம் லிமிட். டைமே இல்லை. நீங்கள் மெதுவாக செஞ்சால் மெதுவாக சம்பாதிக்கலாம், வேகமாக செஞ்சால் வேகமாக சம்பாதிக்கலாம். குளோபலாக போகுது. நம்ம ஜஸ்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் இருக்குல்ல, அதில் இதை பற்றி நம்ம ஷேர் பண்ணாலே போதும். கேட்குறவங்கள்ட்ட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாலே சீக்கிரமாக வந்துடலாம். ஓகே, இப்போ நான் இன்ஃபினிட்டி சிஸ்டம் சொன்னல, இப்போ 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து 4140 வெள்ளி இன்கம் இந்த மாதம்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதத்தில் நீங்கள் 2 பேர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 10 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு பேச்சுக்கு. இந்த மாதத்தில் 30 நாள் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க இன்றைக்கி 2ஆம் தேதி. இன்னொரு நீங்கள் 31 நாள் இந்த மாதத்தில், இன்னொரு 29 நாள் இருக்குது. இந்த 29 நாளில் நீங்கள் ஒரு 10 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க சூப்பர் பேக்கேஜ் வச்சுக்கிங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். உங்களோட வருமானம் எவ்வளோ இருக்கும்? 10 மடங்கு இருக்கும். இந்த 4140 வந்து 41,040 வெள்ளியாக இருக்கும். இதுதான் இன்ஃபினிட்டி சிஸ்டம். நீங்கள் பெருசாக சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உழைப்பு போடணும். உழைப்பு போடணுனாக்கா ஓகே, சிஸ்டம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வேலை செய்யும். ஓகே, ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுப்போம். எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியதான். இது டூப்ளிகேட் சிஸ்டம் தான். இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்னே, நானும் ஸ்டாரில் தான் வந்தேன். ஸ்டாரில் வந்து அப்புறமா தான் அப்கிரேட் பண்ணி சூப்பருக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா எனக்கு ப்ராடக்ட் ரொம்ப நாலேஜ், ரொம்ப தேவைப்பட்டுச்சு. எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது தெரியும் நடக்கிறதுக்கு. அதுக்காகவே தான் நான் சூப்பர் லைஃப் வந்தேன். எனக்கு நிறைய மாற்றம் இருக்குது இப்போ சாப்பிட்டனால. அப்புறம் இன்கம் நிறைய வர ஆரம்பித்தோன்னே கற்றுக்கிட்ட ஆரம்பித்து இப்போ சொல்கிறேன். இதே தான் நம்ம டூப்ளிகேஷன் சொல்லிக் கொடுப்போம் வரவங்களுக்கு புதுசும். இதை எல்லாரும் செஞ்சாங்கனாக்கா எல்லாரும் சிறப்பாக சம்பாரிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு ஆள் 2 பேர் தான் பார்க்கணும். குறைஞ்சபட்சம் 2 பேர் போதும். அதுக்கு மேலே வந்து உங்கள் விருப்பம். நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் யாரையும். இதுதான் சிஸ்டம். சிம்பிளாக எப்படி நமக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ 2 பேர் வந்தோடனே உங்களுக்கு வந்து 135 வெள்ளி, 135 வெள்ளி எல்லாம் சேர்த்து 342 வெள்ளி பேரிங்கோட சேர்த்து முதல்ல எவ்வளோ வந்துச்சு. இது வந்து ஸ்டார் பேக்கேஜில். அடுத்தது அவங்க வந்தவங்க அதே தான் செய்யணும். நீங்கள் என்ன செஞ்சீங்க? வந்தீங்க, ப்ராடக்ட் சூப்பரான ப்ராடக்ட்டு, ஒரு மெம்பர் ஆகுனீங்க, ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க, சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கீங்க, 2 பேர்த்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அந்த 2 பேரும் அதே தான் செய்யணும். வருவாங்க, ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க, 2 பேர்த்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது அப்படியே டூப்ளிகேட்டாக போகும்போது 2 4 8 ஆகும்போது வந்து பேரிங், இது வந்து பேரிங் கல்குலேஷன் மட்டும்தாக்கா. நீங்கள் வந்து அடிஷ்னலாக யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அந்த இன்ட்ரடக்ஷன் போனது அடிஷ்னலாக வரும். அந்த அடிஷ்னல் இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம இதில் வந்து கல்குலேட் பண்ணல, ஒன்லி பேரிங் மட்டும்தான். இந்த 2 4 6 8 ஆகும்போது உங்களோட இன்கமும் ஏறிக்கிட்டே போகும் பாருங்கள். பேரிங் போனஸ் பாருங்கள். 144, அப்புறம் 288, அப்புறம் பார்த்தீங்கன்னா 576, அப்புறம் அது பார்த்தீங்கன்னாக்கா 1150, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
2300, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 4600, அப்புறம் பார்த்தீங்கன்னா 9200, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 18,000. இது வந்து நெட்வொர்க்ல இது சாத்தியம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது உண்மை அப்படின்னுவாங்க. தெரியாதவங்களுக்கு இது இப்படிதான் நடக்கும். நம்ம ட்ரெயினிங்லலாம் சொல்லிக் கொடுப்போம் இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு. இப்போ நான் உட்காந்து கால்குலேட் சொன்னேன்னாக்கா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக நீங்க பாத்துங்க. ஒரு ஒரு 9 லெவல் வச்சுக்கோங்களேன். 9 லெவல். சில பேர் வந்து இது 9 வாரத்துல முடிக்க பார்ப்பாங்க. சில பேர் 9 மாதம் எடுப்பாங்க. நீங்க எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வருமானம் வரைக்கும் ஒரு 37,000 வழி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. 9 வாரத்துல நீங்க செஞ்சீங்கன்னா 9 வாரத்துல சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. 9 மாதம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 9 மாதத்துல நீங்க சம்பாதிக்க இருக்கு. இல்ல 9 வாரத்துல எடுத்துக்கங்களேன். மெதுவா செஞ்சாலும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு சிஸ்டம்ல வந்து. இது வந்து ஸ்டார்ல வந்தப்ப சூப்பர்ல வந்தீங்கன்னாக்கா 10 மடங்கு பாருங்களேன். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் 10 மடங்கு. ஸோ 3 லட்சம் வழிக்கு மேல சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இதுதாங்க சூப்பர் லைஃபோட சிஸ்டம். ரொம்ப ரொம்ப சுலபமானது. நம்ம எங்கேயும் அலைய தேவையில்ல. முன்ன மாதிரி அலைய தேவையில்ல. வாரம் வாரம் ஆஃபீஸ் போகணும், அங்கே போய் பார்க்கணும், கிளையண்ட் பார்க்கணும், காப்பி கடையில் நிறைய பேர் நெட்வொர்க் செஞ்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம எல்லாம் சிம்பிளாக ஜூம்லேயே எல்லாம் செய்கிறோம். வெரி வெரி சிம்பிள். ஓகே, இது வந்து இந்தியாவோட பேக்கேஜ். இந்தியா பேக்கேஜ் நீங்கள் பாருங்கள். சூப்பர் பேக்கேஜ் வந்து 1,18,000 ரூபி. அண்ட் சுப்ரீம் பேக்கேஜ் வந்து 47,000. அண்ட் ஸ்டார் பேக்கேஜ் வந்து 11,800. அண்ட் ஸ்டார்டப் பேக்கேஜ் வந்து 5,900. இது வந்து இந்தியாவோட. அதுவும் அதே மாதிரி தான். சிஸ்டம் எல்லாம் அதே மாதிரி தான். என்ன கால்குலேஷன் மட்டும் ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே நீங்கள் மெம்பர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 15,228 ரூபி கிடைக்கும். அண்ட் மாதம் ஒன்றுக்கு வந்து 4,56,000 ரூபி வரைக்கும் கிடைக்கும். இது ஸ்பான்சர் போனஸ். நீங்கள் ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே 2,430 ரூபி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு மெம்பர் 2,430. அதோட சேர்த்து பேரிங் 1,296. டோட்டலாக வந்து 6,156. இது வந்து இந்தியா கால்குலேஷன். இதுவும் அதே மாதிரி ஒவ்வொரு வீக்கும் ஒரு வீக் சிறப்பாக கரெக்டாக போச்சுனாக்கா 9 வாரத்தில் 6 லட்சம் வரைக்கும் மேலே சம்பாதிக்கலாம். சூப்பராக வந்திருந்தீங்கனாக்கா, சூப்பராக செஞ்சீங்கனாக்கா 66 லட்சம் வரைக்கும் மேலே சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது வந்து கால்குலேஷன். இதுவாக தெரிஞ்சுக்கோங்க. மற்ற கண்ட்ரிக்கெலாம் வந்து யூஎஸ்டியில் வச்சிடும். அப்போ ஈஸியாக இருக்கும் அவங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸ்டார் பேக்கேஜ் வந்து $115. சுப்ரீம் வந்து $460. அண்ட் சூப்பர் வந்து $1,150. ஓகே, நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. நான் வந்து சூப்பரில் வந்துட்டேன். எல்லாருமே சூப்பரில் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அவங்களுக்கு எந்த எஃபர்ட் பேக்கேஜில் வர முடியுமோ அதான் வருவாங்க. ஸோ எந்த பேக்கேஜில் யார் ஜாயின் பண்ணாலும் அந்த கால்குலேஷன் இருக்குது. இப்போ சூப்பர்னாக்கா 1000 பிபி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், 20 யூனிட்டு. அதே சுப்ரீம் வந்து 400 பிபி பாயிண்ட்ஸ், 8 யூனிட்ஸ். அதே வந்து ஸ்டார் வந்து 100 பிபி பாயிண்ட்ஸ், 2 யூனிட். அண்ட் ஸ்டார்டர் வந்து வெறும் 50 பிபி பாயிண்ட்ஸ் தான், ஒரே ஒரு யூனிட் தான். அதனால தான் நம்ம ஸ்டார்டரை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே குறவாக இருக்கும். இன்கம் குறவாக இருக்கும், பாயிண்ட்ஸ் குறவாக இருக்கும், சலுகை குறவாக இருக்கும், எல்லாம் குறவாக இருக்கும். அது எதுக்குனாக்கா, சரி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு சரி வாங்க வந்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த சலுகைலாம் கொடுக்குறாங்க சூப்பர் லைஃப் வந்து. நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற சலுகைலாம் இருக்குது. ஓகே, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சூப்பர் லைஃப்பில் 100%லேருந்து 85% வந்து நீங்கள் உடனே கேஷ் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா உங்கள் வாலெட்க்கு வந்துடும். நீங்கள் வந்து கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். கேஷ் அவுட் பண்ணி நீங்கள் பாய்ச்சிக்கலாம். பட் 15% உங்கள் காசு தான். அந்த உங்கள் காசு தான். பட் என்னன்னாக்கா அது வந்து நீங்கள் கேஷ் அவுட் பண்ண முடியாது. பட் ட்ராவலிங்க்கு நீங்கள் பாய்ச்சிக்கலாம். சூப்பர் லைஃப் வந்து வருடம் ட்ராவலிங் ஏற்பாடு பண்ணுறது, சுற்றி பார்க்குறீங்க, அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு 2019 வந்து இன்ஸ்டானபிள் போயிருந்தாங்க சூப்பர் லைஃப் வந்து. 2020 பேங்காக் போயிருந்தாங்க. அதுவும் நானும் போயிருந்தேன், சிறப்பாக இருந்துச்சு. போயிட்டு வந்தவன் தான் லாக்டவுன் ஆயிடுச்சு. ஓகே, 2021 வந்து துபாய் போனது எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. பட் பெண்டமிக்னால போக முடியல. 2021 போயிருந்தாங்க துபாய்க்கு. அண்ட் லாஸ்ட் இயர் 2023 வந்து இந்தோனேஷியா பாலிக்கு போயிருந்தாங்க. இந்த வருடம் வந்து சிங்கப்பூர் போயிருந்தாங்க மார்ச்சில். அடுத்து இன்னும் 2 ட்ரிப் இருக்கு. ஓகே, ஒன்று வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. செப்டம்பர் 26 30 5 நாள் 4 ராத்திரி. அதாவது சோல், சவுத் கொரியா சோல் போகிறாங்க.
அது வந்து குவாலிஃபை பண்ணவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா 30ஆம் தேதியோட அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போ இன்னொரு கான்டெஸ்ட் இருக்கு. ஆப்பிரிக்கா கேப்டவுன் போகலாம். அதற்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சூப்பர் பேக்கேஜில் இருக்கணும். 3 பேர் சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு வந்து ஜிபி பாயிண்ட்ஸ்னு 1500 இருக்கணும். இது இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஃப்ரீயாக கேப்டவுன் ஆப்பிரிக்கா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஃப்ரீயாக கம்பெனி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி தெரிஞ்சுப்போம். ஓகே, நமக்கு காசு மட்டும் கொடுக்கல, நமக்கு ஹெல்த் மட்டும் கொடுக்கல, சுற்றி பார்க்குற ஃபெசிலிட்டி மட்டும் கொடுக்கல, ரேங்கிங்கும் கொடுக்குறாங்க, அங்கீகாரமும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து லீடர் ஆகிட்டீங்கன்னா, அதாவது 5000 USD சம்பாதிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து லீடர். ஓகே, அப்புறம் 10,000 USD சம்பாதிச்சிட்டிங்கனாக்கா சஃபாயா லீடர், 25,000 USD சம்பாதிச்சிட்டிங்கன்னா ரூபி லீடர், 50,000 USD சம்பாதிச்சிங்கன்னா எமர் லீடர், 1,00,000 USD சம்பாதிச்சிங்கனாக்கா கிரவுன் டைமண்ட். 9வது போனஸ் சொன்னோம்ல, ஞாபகம் இருக்குங்களா? இங்கே தான் கிடைக்கும் 9வது போனஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ரேங்கிங் வந்துட்டீங்கனாக்கா உங்களை கூப்பிட்டு அங்கீகாரம் பெருசாக செய்வாங்க. அதோடு சேர்த்து டோட்டல் சேல்ஸ், வருடான்ற சேல்ஸ் சொல்லுவாங்களே, இயர்லி டர்ன் அவுட். சூப்பர் லைஃப்பில் இந்த வருடம் எவ்வளோ வந்திருக்கோ அதுலேருந்து 10% ஒதுக்கி இந்த கிரவுன் டைமண்ட், டபுள் கிரவுன் டைமண்ட், அதுக்கு மேலே ட்ரிபிள் கிரவுன் டைமண்ட், கிரவுன் அம்பாசிடர் 1, கிரவுன் அம்பாசிடர் 2, சூப்பர் கிரவுன் அம்பாசிடர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுப்பாங்க. வருடம் ஒரு போனஸ் கிடைக்கும். இது வந்து இது அடிஷ்னல் போனஸ். ஓகே, இது இவங்களாம் வந்து 30 நாளில் 4,500 சம்பாதிச்சவங்க. ரொம்ப சுலபங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் 2 ஸ்டார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் போதும், 4,500 சம்பாதிச்சுட்டு ஈஸியாக போயிடலாம். ரொம்ப ரொம்ப சுலபமானது. 4,500 சம்பாதிக்கிறதுக்கு காலையில் 8 மணிக்கு போனீங்கன்னாக்கா 5 மணிக்கு வருவீங்க. இல்லை 9 மணிக்கு போனீங்கன்னா 6 மணிக்கு வருவீங்க. வாரத்தில் 5 நாள், 6 நாள் வேலை, ட்ராவலிங்கு, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே சுலபமாக சிம்பிளாக ஒரு நாளைக்கு 1 ஹவர் 2 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே ஈஸியாக சம்பாரிச்சு போயிடலாம். அது வந்து ரொம்ப பேர் சுலபமாக சம்பாதிக்கிறாங்க வீட்டில் இருந்துக்கிட்டே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறாங்களா, இப்போ ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு. இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே சிறப்பாக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 5,000 USD சம்பாரிச்சவங்க, இவங்க 10,000 USD சம்பாரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து 25,000 USD சம்பாரிச்சவங்க, இவங்க 50,000 USD மேலே சம்பாரிச்சவங்க. டாக்டர் அகிலன், சிமிலா சிஸ்டர், நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் சிம்பிளாக 2 பேர் காமிச்சிருக்கேன். இவங்களாம் 50,000 சம்பாரிச்சவங்க. இவங்களாம் வந்து 1,00,000 மேலே சம்பாரிச்சவங்க. அதாவது கிரவுன் டைமண்ட் மேலே. இவர் ரங்கசாமியை வந்து டபுள் கிரவுன் டைமண்ட். இப்போ நம்ம ராஜ்மோகன் சார் வந்து ட்ரிபிள் கிரவுன் டைமண்ட். இப்போ ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து சில பேரை தான் காமிக்கிறேன். வெளிநாட்டில் ரொம்ப ரொம்ப பேர் இருக்காங்க. ஏன்னா சூப்பர் லைஃப் ஆரம்பிச்சதே ஆப்பிரிக்காவில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மலேசியாவில் உங்களுக்கு தெரியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அதனால் நேராக ஆப்பிரிக்கா போனாங்க. ஆப்பிரிக்கா புதுசாக இது பண்ணோம் தான் இப்போ மற்ற நாடெலாம் போகுது. மலேசியாலையும் இப்போ வளர்ந்துக்கிட்டு தான் வருது. இன்னும் வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, இப்போ வளர்ந்துக்கிட்டு வருது. ஓகே, பல பேர் சூப்பர் லைஃப்பில் ஜாயின் பண்ணி மில்லியனர் இருக்காங்க. ஏன்னாக்கா ஜூம் ரொம்ப ரொம்ப சுலபம். வீட்டில் இருந்துக்கிட்டே இப்போ வீட்டில் இருந்து பார்க்குற மாதிரி எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் அந்த டைம் கரெக்டாக வந்துட்டோமா நம்ம பார்க்கலாம். பார்த்து விளங்கிக்கிட்டோம்னாக்கா நம்ம இதில் சிறப்பாக சம்பாதிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப சுலபமானது. ஓகே, கடைசியாக என்ன சொல்ல வரேன்னாக்கா சூப்பர் லைஃபோட விஷன் அண்ட் மிஷன். விஷன் வந்து மிஷன் 1 வந்து எம்பவர் வெல்னஸ். வெல்னஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். நம்ம உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம சம்பாதிக்க முடியும். நம்ம உடம்பு நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், எங்கே போய் எதையும் சம்பாதிக்க ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. அடுத்து வெல்னஸ், ஹெல்த்து, வெல்த். ஏன்னா ஆரோக்கியமும் தேவை, பணமும் தேவை. 2 தான் கொடுக்குது சூப்பர் லைஃப். அவங்களோட மிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பில்ட் அ லெகசி ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ நம்ம வந்து பெரிய கோடீஸ்வரன் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளோட சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், சூப்பர் லைஃப்பில் சின்னதாக 4,500 முடியலையா, பரவாயில்ல 450 வாங்க. 450 முடியலையா, பரவாயில்ல 250 வாங்க. நாங்கள் சொல்லித்தரோம் எப்படி செய்யறதுன்னு. ஒரு 250 போட்டு நீங்கள் மெம்பர் ஆகி உங்களுக்கு ஆரோக்கியமும் கொடுக்குறோம், வெல்த்தும் கொடுக்குறோம்னாக்கா தாராளமாக செய்யலாங்க. கண்ணை மூடிட்டு 450 250 போடலாம், 450 கூட போடலாம். போட்டு வந்து நம்ம சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க. நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. நீங்களும் தாராளமாக சம்பாதிப்பீங்க. ஏன்னா நமக்கு முக்கியமான ஸ்டெம் செல் ப்ராடக்ட். உலகமே இன்னைக்கு ஸ்டெம் செல்லை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. $1 trillion பிஸ்னஸ் அங்கே தான் நடக்குது. நம்ம எல்லாம் காமிச்சிருந்தேன். புதுசாக வந்தவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்தவங்களுக்கு $1 trillion பிஸ்னஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதை தான் நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய என்ன சொல்லுவாங்க, அற்புதமான வாய்ப்பு.
ஓகே. பணத்துக்கு வந்து சிஸ்டம் இருக்கு. சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பணம் வரும். அப்புறம் காடி, மாடி நீங்க எல்லாம் வாங்கி சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கலாம். அப்புறம் நம்ம வாரிசு எழுதி குடுக்கலாம். நமக்கு அப்புறம் இந்த சூப்பர் லைஃப் பிசினஸ் வந்து என் மகனுக்கு போணும், என் மகளுக்கு போணும், இல்ல யாருக்கு போணும்னு எழுதி வைக்கிறீங்களோ, பெனிஃபிஷியரி இருக்கு. நீங்க வாரிசு எழுதி வச்சுட்டீங்கனாக்கா, அவங்களுக்கு போகும். நம்ம வயதாகி தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து குடுக்கணும்ல. யங்கா இருக்கும்போதே குடுக்கலாம். எனக்கு ரொம்ப புடிச்சது, அப்பா, அம்மா தான் சம்பாரிச்சு பிள்ளைங்களுக்கு குடுக்கணும்னு இல்ல. பிள்ளைங்க சம்பாரிச்சு அப்பா, அம்மாக்கு வீடு வாங்கி குடுத்துருக்காங்க சூப்பர் லைஃப்ல. ஸோ, அற்புதமான ஒரு வாய்ப்பு சூப்பர் லைஃப்ல. அப்புறம் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன? பணம் இருக்கு, காசு இருக்கு, டைம் இருக்கு, ஹெல்த் இருக்கு. அப்புறம் ஒரு உலகத்தையே சுத்தி பார்க்க வேண்டியதுதான். அதையும் ஏற்பாடு பண்ணி குடுக்குறாங்க. நீங்க போய் ஒரு சுத்த வேண்டியது அதுவும் சூப்பர் லைஃபே ஏற்படுத்தி குடுக்குறாங்க. ஸோ, இதான். லீவ் யுவர் ட்ரீம் லைஃப். உங்க கனவு வாழ்க்கைய நீங்க சூப்பர் லைஃப்ல வாழ முடியும். ஓகே. இதுதாங்க சூப்பர் லைஃப் நம்ம உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுது. இந்த ST30ன்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்டெம் செல் ப்ராடக்ட். மேக் அ ரைட் டிசிஷன். வெல்கம் டூ சூப்பர் லைஃப். ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட், லைஃப் டைம் இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இந்த 450லயும் சரி, 4500 எந்த காசு இருந்தாலும் சரி. இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க சம்பாரிக்கிறத வச்சுக்கிட்டே நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு கூட நீங்க சம்பாரிக்கலாம். ஓகே. இத சொல்லிக்கிட்டு, ஸ்டெம் செல்லுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு, இதோட முடிஞ்சுச்சு. நம்ம பிரசன்டேஷன் தான் முடிஞ்சிருக்கு. செஷன் இன்னும் முடியல. இதுக்கப்புறம் வந்து முக்கியமா நம்ம ஷேரிங் செஷன் இருக்கு. பொறுமையா இருங்க. வணக்கம், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ராஜ்மோகன் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே. என்னது இவரு அருமையா பேசுனீங்க. எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், புது புது ஸ்லைட்லாம் போட்டீங்க. சரி, இப்ப இவருனா ரங்கசாமி ஐயா இருக்காருன்னு கேட்டு பாருங்க. அவரு இருக்காருன்னு ஆ, வணக்கம் கூப்பிட்டு சார். பாருங்க. இருக்காரு, வணக்கம். வேற வேற நம்பர் இருப்பாரு. ஆமா. பேர் வரல. பட் வேற ஃபோன்ல. வணக்கம் சார். ரங்கசாமி ஐயா வணக்கம். இருக்கீங்களா? ஓகே. பரவால்ல. ஆ, ஓகே. ஜெயா வீர வீரபங்குன்னு ஆ, போட்டிருக்கு. இவரு வீரபம்பு. சென்னை நினைக்கிறேன். சென்னையில உள்ளவர்னு நெனைக்கிறேன். வணக்கம் ம். சார். வணக்கம். சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். உங்கள அறிமுகப்படுத்திக்கங்க. அன்மியூட் பண்ண முடியுதா சார்? சரி, ஓகே. அப்படி நீங்க மங்களம். பேசணும்னாக்கா ஜஸ்ட் கை உயர்த்துங்க சார். நான் அப்புறம் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிடுறேன். இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். உங்க சிரமமா இருக்கீங்க போல இருக்கு. ஓகே. வேற யார் சார் கூப்பிடலாம்? அ சுசி மங்களம் இருக்காங்க. வணக்கம். சொல்லுங்க சார். மங்களம் அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. மங்களம், மங்களம். வணக்கம் சிஸ்டர். நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சிஸ்டர். ட்ரை பண்ணுங்க. அன்மியூட் பண்ண. ஓகே. யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கை தூக்கலாம். நம்ம ஓப்பனா விடுவோம். ஓகே. சுசி சுசி சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். அது அன்மியூட் பண்ண முடியல. சரி, அது வர்றவங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே. சரி, முக்கிய